மிண்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே எபிசோடில் -6 நித்திய பிணைப்புகளுக்கு அப்பால் என்ன ரகசியங்கள் உள்ளன. நித்திய சுடர் இப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் எரிந்தாலும். அகானெஸ் மற்றும் மிந்தினியின் கதை பிரபஞ்சமே கணிக்க முடியாத வழிகளில் தொடர்ந்தது. எதிர்பாராத அதே சமயம் கடுமையான தொடர்ச்சியை வழங்குகிறது. அங்கு அவர்களின் மரபு பரிமாணங்களை பாலமாக்குகிறது மற்றும் புதிய தலைமுறை கனவு காண்பவர்களை ஊக்குவிக்கிறது. காவலர்களின் கிசுகிசுக்கள். ஹார்மனி ஹேவனில் சுடரின் சீரான ஒளி மற்றும் நிழலின் வழிகாட்டுதலின் கீழ் வாழ்க்கை செழித்தது. ஆயினும்கூட அண்டம் முழுவதும் கிசுகிசுக்கள் பரவத் தொடங்கின. பாதுகாவலர்களை பார்த்ததாகக் கூறும் மனிதர்களின் கதைகள். சுடரின் ஒரு பகுதியாக அல்ல, ஆனால் வழிகாட்டுதலை வழங்கும் உறுதியான உருவங்களாக. அகானெஸ் மற்றும் மிந்தினியின் புனைவுகளைப் படிப்பதற்காகத் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஈஷா என்ற இளம் அறிஞரை அத்தகைய கிசுகிசுப்பு எட்டியது. அவர்களின் கதை ஒரு கட்டுக்கதை மட்டுமல்ல, வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்துவதற்கான ஒரு வரைபடமாக அவள் எப்போதும் நம்பினாள். அவள் ஒரு பழங்கால கலைப்பொருளை கண்டுபிடித்தபோது. அசல் கண்ணாடியின் ஒரு துண்டு, அதன் மேற்பரப்பு நன்கு தெரிந்த பளபளப்புடன் மின்னியது. இது என்னை அழைக்கிறது, இஷா தனது வழிகாட்டியான வெயிலன் என்ற பெரியவரிடம் கூறினார். கண்ணாடியின் எதிரொலி. இஷா அந்த துண்டை தொட்டபோது. அகானெஸ் மற்றும் மிந்தினி நின்றிருந்த ஒரு பரந்த. கனவு போன்ற நிலப்பரப்புக்கு அவள் கொண்டு செல்லப்பட்டாள். அவர்களின் வடிவங்கள் இன்னும் பிரகாசமாக இருந்தன. நீங்கள் எங்களை கண்டுபிடித்துவிட்டீர்கள், மிந்தினி மென்மையான புன்னகையுடன் சொன்னாள். ஆனால் எப்படி. இஷா தடுமாறினாள். நீங்கள் சுடருடன் ஒன்றாகிவிட்டீர்கள். அகானெஸ் விளக்கினார், சுடர் எல்லாவற்றிலும் வாழ்கிறது. ஆனால் நமது பயணத்தின் எதிரொலிகள் இருப்பு துணியில் நீடிக்கின்றன. எங்கள் வேலையை தொடர உங்கள் இதயம் தயாராக இருப்பதால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அந்த துண்டு கண்ணாடியின் ஒரு துணுக்கு மட்டும் அல்ல என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர். அது பன்முகத்தன்மைக்கான ஒரு நுழைவாயில். அங்கு ஏற்றத்தாழ்வின் எச்சங்கள் இன்னும் நீடிக்கின்றன. ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. இஷா தனது சந்திப்பால் உந்தப்பட்டு தன் உலகத்திற்கு திரும்பினாள். அவள் ஒரு சிறிய குழு தோழர்களை கூட்டினாள். ரவி, ஒரு திறமையான கைவினைஞர், சிக்கல்களை தீர்ப்பதில் சாமர்த்தியம். செலீன், ஒரு மர்மமான கடந்த காலத்தை குணப்படுத்துபவர். தானே, கதை சொல்லி வாழ்க்கையை மாற்றும் கதையின் சக்தியை நம்பியவர். ஒன்றாக, அவர்கள் ஷார்ட்டின் வழிகாட்டுதலை பின்பற்றினர். புதிய பகுதிகளை வெளிப்படுத்தினர் மற்றும் துண்டிப்பின் சவால்களை எதிர்கொண்டனர். பாதுகாவலர்களின் பாரம்பரியத்தை மறுபரிசீலனை செய்தல். ஒவ்வொரு பகுதியிலும் ஈஷாவும் அவரது குழுவினரும் அசல் பாதுகாவலர்களின் பணியின் தடயங்களை எதிர்கொண்டனர். காயின் கண்டுபிடிப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்ட உலகம். அவற்றின் நோக்கத்தை மீட்டெடுக்க ரவியின் புத்திசாலித்தனம் தேவைப்பட்டது. லீலாவின் குணப்படுத்துதல் கட்டுப்பாடு என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிமாணம். பரஸ்பர கவனிப்பின் மதிப்பை கற்பிக்க செலினை தூண்டியது. எம்ரேயின் கதைகள் மாற்றப்பட்ட ஒரு விமானம். தானேவை உண்மையை மீண்டும் எழுப்ப வழிவகுத்தது. ஈஷா குழுவினர் தங்கள் முயற்சியின் மூலம். நித்திய சுடர் அனைவருக்குள்ளும் எரிந்தாலும். சமநிலையுடன் இருக்க செயலில் பணிப்பெண் தேவை என்பதை உணர்ந்தனர். தி ரிட்டர்ன் ஆஃப் அகானெஸ் மற்றும் மிந்தினி. ஈஷாவின் குழு புத்திசாலித்தனமாகவும். மல்டிவர்ஸின் தேவைகளுக்கு மிகவும் இணக்கமாகவும் வளர்ந்ததால். அந்த துண்டு அதன் இறுதி ரகசியத்தை வெளிப்படுத்தியது. ஒரு உச்சக்கட்ட தருணத்தில் அகானேசும் மிந்தினியும் காத்திருந்த ஒரு பகுதிக்கு அது அவர்களை கொண்டு வந்தது. அவர்களின் வடிவங்கள் இப்போது மூலத்துடன் முழுமையாக பின்னிப்பிணைந்துள்ளன. இது எப்போதும் திட்டம், மிந்தினி கூறினார். எங்கள் கதை ஒருபோதும் எங்களுடன் முடிவடையவில்லை. அகானெஸ் மேலும் கூறினார், நீங்கள் அடுத்த அத்தியாயம். சுடர் உங்கள் மூலம் வாழ்கிறது. பாதுகாவலர்கள் ஈஷாவின் குழுவிற்கு நித்திய திசைகாட்டியை வழங்கினர். அவர்கள் பரிமாணங்களில் தங்கள் பயணத்தை தொடர அனுமதித்தனர். முடிவற்ற பிரதிபலிப்பு. இறுதி தருணங்களில் ஈஷாவும் அவரது தோழர்களும் அசல் பாதுகாவலர்களைப் போலவே மல்டிவர்ஸின் சுழலும் நுழைவாயிலுக்கு முன்பாக நின்றனர். நாங்கள் தயாரா. ரவி கேட்டான். இஷா துண்டை பிடித்து கொண்டு சிரித்தாள். நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். இதுதான் இப்போது எங்கள் கதை. இரட்டை மேற்கோள்குறி. அவர்கள் அறியாத இடத்திற்குள் நுழைந்தபோது. கண்ணாடியின் மேற்பரப்பின் பிரதிபலிப்புடன் தொடர் முடிவடைந்தது. எண்ணற்ற முகங்களை காட்டுகிறது. அகானேஸ், மிந்தினி, அசல் காவலாளிகள். ஈஷா மற்றும் அவரது குழுவினர். ஒளி மற்றும் நிழலின் திரைச்சீலையில் பின்னிப்பிணைந்தனர். பச்சாதாபம் நித்தியமானது மற்றும் எப்போதும் விரிவடைகிறது. அகனெஸ் மற்றும் மிந்தினியின் மரபுகளின் கீழ் பலவகைகள் செழித்து வளர்ந்தன. அவர்களின் போதனைகள் எண்ணற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன.
ஆனால் ஈஷாவும் அவளது கூட்டாளிகளும் பரிமாணங்களில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தபோது. நித்திய சுடரின் உண்மையான சக்தி அதன் சமநிலையில் மட்டுமல்ல. அது நேரம் மற்றும் இடம் முழுவதும் உயிரினங்களுக்கு இடையே உருவாக்கப்படும் பிணைப்புகளில் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். மின்தினியின் ஷூஸில் உள்ள அகனெசின் ஒரு முறிந்த பரிமாணம். கண்ணாடியின் துணுக்கு ஈஷாவையும் அவரது குழுவினரையும் அவர்கள் சந்தித்தது போல் இல்லாமல் ஒரு பரிமாணத்திற்கு இட்டுச் சென்றது. இங்கே மல்டிவர்ஸின் துணி பிளவுபட்டது மற்றும் உலகங்களின் துண்டுகள் வெறுமையின் கடலில் மிதந்தன. வெவ்வேறு பரிமாணங்களைச் சேர்ந்த மனிதர்கள் இங்கு சிக்கிக் கொண்டனர். அவர்களின் நினைவுகள் உடைந்து அவற்றின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. இது ஒரு ஒழுங்கின்மை மட்டுமல்ல, செலீன் கவனித்தார். ஒற்றுமையின் சாரம் அழிக்கப்பட்டது போல் உள்ளது. தானே மேலும் கூறினார், நாங்கள் செயல்படவில்லை என்றால். இந்த மக்கள் தாங்கள் யார் என்பதையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் யாராக இருக்க முடியும் என்பதையும் மறந்துவிடுவார்கள். அகானேஸ் மற்றும் மின்தினியின் வழிகாட்டுதல். உடைந்த பரிமாணத்தில் குழு ஆழமாகச் செல்லும்போது துண்டு ஒளிரத் தொடங்கியது. மேலும் அகான் மற்றும் மின்தினியின் தரிசனங்கள் மீண்டும் தோன்றின. இது எல்லாவற்றிலும் மிக நுட்பமான சவால், மின்தினி கூறினார். இந்த பரிமாணம் இணைப்பு மங்கும்போது என்ன நடக்கிறது என்பதன் பிரதிபலிப்பாகும். அகானெஸ் தொடர்ந்தார், நீங்கள் ஒற்றுமையை திணிப்பதன் மூலம் அல்ல. ஆனால் ஒருவருக்கொருவர் மீண்டும் கண்டுபிடிக்க உதவுவதன் மூலம் பிணைப்புகளை சரிசெய்ய வேண்டும். துண்டானது ஆற்றலுடன் எதிரொலித்தது. ஒரு மையப் பகுதியை நோக்கிச் சுட்டி. உடைந்த பரிமாணத்தின் இதயம். துண்டிப்பின் மையக்கரு. இதயத் துண்டில் ஈஷாவின் குழு தனிமையின் முன்னோடி என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால உயிரினத்தை கண்டறிந்தது. ஒருமுறை சமநிலையின் பாதுகாவலராக இருந்த ஹார்பிங்கர். பன்முகத்தன்மையை குழப்பத்திலிருந்து பாதுகாக்க தனிமைப்படுத்துவதே ஒரே வழி என்று நம்பி ஏமாற்றமடைந்தார். ஒற்றுமையே பலம் என்று நினைக்கிறீர்களா? ஹார்பிங்கர் கூறினார், அதன் குரல் எதிரொலித்தது. ஒற்றுமை சார்பு நிலைக்கு வழிவகுக்கிறது. சார்பு பலவீனத்திற்கு வழிவகுக்கிறது. இஷா முன்னேறினாள். ஒற்றுமை என்பது சார்பு அல்ல. நாங்கள் ஒன்றாக வலுவாக இருக்கிறோம் என்பதை புரிந்துகொள்வது. நமக்கு ஒருவர் தேவைப்படுவதால் அல்ல, ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் நிற்கத் தேர்ந்தெடுப்பதால். ஹார்பிங்கர் தயங்கினார், அதன் வடிவம் மினுமினுத்தது. நிரூபியுங்கள். உங்கள் பிணைப்பின் வலிமையை எனக்கு காட்டுங்கள். எலும்பு முறிவுகளை சரிசெய்தல். பரிமாணத்தின் இணைப்புகளை மீட்டெடுக்கும் பணியை ஈஷாவும் அவரது குழுவினரும் மேற்கொண்டனர். ரவி இரண்டு துண்டுகளுக்கு இடையே ஒரு பாலத்தை வடிவமைத்தார். வெவ்வேறு உலகங்களைச் சேர்ந்த மனிதர்கள் தங்கள் கதைகளை சந்திக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் அனுமதித்தார். செலீன் உடல் காயங்களை மட்டுமல்ல, தனிமைப்படுத்தப்பட்ட உணர்ச்சி வடுகளையும் குணப்படுத்தினார். நம்பிக்கையின் மதிப்பை கற்பித்தார். தானே உயிரினங்களை ஒன்றிணைக்கும் ஒரு கதையை நெய்து. அவற்றின் வேறுபாடுகள் அவற்றின் மிகப்பெரிய பலம் என்பதை காண உதவியது. அவை வேலை செய்யும்போது துண்டுகள் ஒன்றிணைக்கத் தொடங்கின. மேலும் உயிரினங்கள் சமூகங்களை உருவாக்கத் தொடங்கின. இழந்த பிணைப்புகளை மீண்டும் எழுப்புகின்றன. ஹார்பிங்கரின் வெளிப்பாடு. அணியின் முயற்சியால் நகர்ந்து ஹார்பிங்கர் உருமாறி. அதன் இருண்ட வடிவத்தை உதறிவிட்டு அதன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தியது. அதன் வழியை இழந்த மூலத்தின் ஒரு பகுதி. இணைப்பு ஒரு பலவீனம் அல்ல என்பதை நீங்கள் எனக்கு காட்டியுள்ளீர்கள் என்று ஹார்பிங்கர் கூறினார். இது இருப்பின் சாராம்சம். ஹார்பிங்கர் எடனல் ஃப்ளேமுடன் இணைந்தது. அதன் ஆற்றல் ஒளி மற்றும் நிழலுடன் ஒன்றிணைந்து ஒரு புதிய நல்லிணக்கத்தை உருவாக்கியது. இறுதி பரிசு. பரிமாணத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் ஈஷாவின் குழு அகானேஸ் மற்றும் மின்தினியின் இறுதி தரிசனத்தை எதிர்கொண்டது. நாங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று அகானேஸ் கூறினார். நீங்கள் எங்கள் பயணத்தை தொடரவில்லை, நீங்கள் அதை மறுவரையறை செய்துள்ளீர்கள். மின்தினி மேலும் கூறினார், நீங்கள் வளர்த்து கொண்ட பிணைப்பு களால் இப்போது சுடர் பிரகாசமாக எரிகிறது. இந்த பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள், கண்ணாடியின் ஒரு புதிய துண்டு. அது உங்களுக்கு வழிகாட்டியது போல் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். துண்டு 4 துண்டுகளாகப் பிரிந்தது. ஒவ்வொன்றும் ஒற்றுமை, சமநிலை மற்றும் அன்பின் சாரத்துடன் ஒளிரும். ஒரு புதிய அத்தியாயம். ஈஷாவும் அவரது குழுவும் மீட்டெடுக்கப்பட்ட பரிமாணத்தின் விளிம்பில் நின்று. அடுத்த அறியப்படாத நிலைக்குச் செல்லத் தயாராக இருப்பதுடன் எபிசோட் முடிவடைகிறது. அவர்கள் போர்ட்டல் வழியாகச் செல்லும்போது கேமரா கண்ணாடித் துண்டிற்குச் செல்கிறது. இது இப்போது அவர்களின் முகங்களை மட்டுமல்ல, எண்ணற்ற மற்றவர்களையும் பிரதிபலிக்கிறது. அகானேஸ், மின்தினி, கார்டியன்ஸ் மற்றும் அவர்கள் வழியில் உதவிய உயிரினங்கள். பயணம் நித்தியமானது, நாம் உருவாக்கும் பிணைப்புகளும் நித்தியமானது என்ற செய்தியுடன் பிரதிபலிப்பு மின்னும்.
உடைந்த பரிமாணத்தில் அவர்கள் பெற்ற வெற்றியை அடுத்து. ஈஷா மற்றும் அவரது குழுவினர் பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்கினர். பிரபஞ்சம் ஒரு காலத்தில் குழப்பம் மற்றும் தனிமையால் பிரிக்கப்பட்டது. இப்போது இணைப்பின் ஒளியால் முணுமுணுக்கப்பட்டது. நித்திய சுடரால் பற்றவைக்கப்பட்டது மற்றும் அகானெஸ் மற்றும் மிந்தினியின் மரபுகளால் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் மல்டிவர்ஸில் மேலும் முன்னேறும்போது. ஒரு புதிய சவால் காத்திருந்தது. அவர்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மற்றும் அவர்கள் ஆன அனைத்தையும் சோதிக்க முடியும். நேரத்தில் ஒரு சிற்றலை. ஈஷாவும் அவரது குழுவினரும் ஒரு அமைதியான மண்டலத்தில் பயணித்தபோது. அந்த துண்டுகள் மெலிதாக ஒளிரத் தொடங்கின. இது பன்முகத்தன்மையின் கட்டமைப்பில் ஒரு இடையூறு ஏற்படுவதை குறிக்கிறது. குழு அமைதியானதாகத் தோன்றிய பரிமாணத்தில் வந்தது. அதன் வானம் ஊதா நிறத்தின் மென்மையான நிழல். வெளிப்படையான எந்த மோதல்களாலும் தீண்டப்படாத நிலம். ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. சமநிலை உணர்கிறது. முழுமையடையவில்லை என்று செலீன் கவனித்தாள். அவளது குணப்படுத்தும் உள்ளுணர்வு அறிமுகமில்லாத ஆற்றலுடன். தானே தலையசைத்தார். இந்த இடம் காலமற்றதாக உணர்கிறது. ஆனால் நாம் புரிந்துகொண்ட விதத்தில் இல்லை. ஏதோ நேரத்திலேயே சிக்கிக்கொண்டது போல் இருக்கிறது. குழப்பத்தின் மூலத்தை கண்டுபிடிக்க முயன்ற ரவி அந்த துண்டை தட்டினான். துண்டு மிகவும் தீவிரமாக அதிரத் தொடங்கியது. மேலும் ஒரு குரல் காற்றில் எதிரொலித்தது. பாதை எல்லையற்றது. ஆனால் நூல் முறிந்துவிட்டது. லாஸ்ட் கீப்பர். அந்த குரல் அவர்களை ஒரு மைய அறைக்கு அழைத்துச் சென்றது. அதன் உள்ளே ஒரு உருவம் மின்னும் தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது. இந்த உயிரினம் முழுமையாக மனிதனோ அல்லது முற்றிலும் அண்டமானதோ இல்லை. ஒரு பழங்கால சுருளை வைத்திருந்தது. அதன் விளிம்புகள் காலத்தால் சிதைந்து அணிந்தன. கீப்பர் அது தன்னை அறிமுகப்படுத்தியபடி. நேர ஓட்டத்தின் பாதுகாவலராக இருந்தார். மல்டிவர்ஸில் நிகழ்வுகள் சுமூகமாக கடந்து செல்வதை உறுதி செய்யும் பொறுப்பு. இருப்பினும் ஒரு காலத்தில் கீப்பரின் துடிப்பான வடிவம் இப்போது மங்கலாகத் தோன்றியது. காலத்தின் இழைகள் அவிழ்வது போல் அதன் ஒளி மினுமினுத்தது. நான் காலத்தின் காவலன் என்று அது கூறியது. அதன் குரல் கஷ்டப்பட்டது. ஆனால் எனது கடமைகள் தடைபட்டுள்ளன. பிரபஞ்சங்களை பிணைக்கும் நூல் உடைந்து. அது இல்லாமல் இருப்பு அனைத்தும் ஒருமையில் சரிந்துவிடும். உலகங்களை இணைக்கும் சுடர் மங்குகிறது. ஒரு காலத்தில் நாம் நடந்த பாதை இப்போது தெளிவாக இல்லை. சீர்குலைந்த ஓட்டம். இஷா முன்னோக்கி சென்றாள். காலத்தின் துணியில் இந்த சிதைவுக்கு என்ன காரணம். அவள் குரலில் அக்கறையுடன் கேட்டாள். கீப்பரின் கண்கள் பழமையான மற்றும் சோகத்தால் நிறைந்தவை. அவளை சந்தித்தன. ஒரு சக்திவாய்ந்த சக்தி மறந்த ஒன்று விழித்துள்ளது. நீங்கள் மீண்டும் எழுப்பிய பிணைப்புகளை துண்டிக்க. செய்ததைச் செயல்தவிர்க்க முயல்கிறது. இந்த சக்தி காலத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது ஒளியோ நிழலோ அல்ல. மாறாக முற்றிலும் வேறுபட்ட ஒன்று இல்லாதது. ரவி முகம் சுளித்தான். அப்படியானால் நாம் ஒன்றுமில்லாமல் போராடுகிறோமா. ஆம் காப்பாளர் பதிலளித்தார். எல்லா இணைப்புகளையும் அனைத்து வரலாறுகளையும் அழிக்க முற்படுவது எதுவும் இல்லை. நீங்கள் நடந்து வந்த பாதை. நீங்கள் கட்டியெழுப்பிய பிணைப்புகள். அவைதான் அதன் இலக்கு. எல்லையற்ற பாதை மீண்டும் எழுதப்பட்டது. சமநிலையை மீட்டெடுக்க தீர்மானித்த ஈஷாவும் அவரது குழுவும் ஒன்றுமில்லாத சக்தியை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல். காலத்தின் கட்டமைப்பையும் சரிசெய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தனர். அவ்வாறு செய்ய அவர்கள் தங்கள் சொந்த இருப்பின் மையத்துடன் மீண்டும் இணைக்க வேண்டும். மற்றும் நித்திய சுடரின் ஒளியை பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் இழைகளை மீண்டும் இணைக்க வேண்டும். ஆனால் இதுவரை யாரும் செய்யாத வகையில் அவர்கள் அதைச் செய்ய வேண்டியிருந்தது. எல்லையற்ற பாதையில் அவர்களை வடிவமைத்த காலக்கெடு வழியாக ஒரு பயணம். தொடங்குவதற்கு கீப்பர் அவர்களுக்கு ஸ்க்ரோல் ஆஃப் டைம்லைன்களை வழங்கினார். இது மல்டிவர்ஸின் பரந்த மற்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வரலாறுகளின் வரைபடமாகும். அவர்கள் சுருளை திறந்தபோது. அவர்கள் பார்வையிட்ட அனைத்து பரிமாணங்களையும் அவர்கள் தொட்ட வாழ்க்கையையும் அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு இணைப்பும் ஒரு நூலாக இருந்தது. மென்மையாக ஒளிரும். ஆனால் இப்போது பல இழைகள் மயக்கமாகிவிட்டன. அந்தச் சுருளிலிருந்து படிக்கும் போது ஈஷாவின் குரல் ஒலித்தது. பாதை முடிவில்லாதது. ஆனால் பயணம் ஒரு படி நடக்க வேண்டும். ஒளி மற்றும் நிழலின் இழைகளை ஒன்றாக இணைத்தால் மட்டுமே சமநிலையை மீட்டெடுக்க முடியும். உள்ளேயும் இல்லாமல் பயணம். குழு அவர்களின் பயணத்தை தொடங்கியது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு இருப்பு பகுதிகளுக்குள் நுழைகின்றன. ஒவ்வொன்றும் மல்டிவர்ஸின் காலவரிசையில் வெவ்வேறு புள்ளிகளை குறிக்கின்றன. கண்டுபிடிப்புகள் ஸ்தம்பித்துப் போயிருந்த ஒரு காலத்திற்கு ரவி துணிச்சலானார். புதுமைகளை உருவாக்கும் திறனை மறந்த மக்களுக்கு மீண்டும் படைப்பாற்றலை கொண்டு வந்தார். செலீன் குணப்படுத்துதல் இழந்த ஒரு உலகில் நுழைந்தார். குடிமக்களுக்கு பச்சாதாபம் மற்றும் சுய கவனிப்பு சக்தியை காட்டினார்.
தானே மறக்கப்பட்ட கதைக்கு பயணித்தார். அதை இணைப்பின் உண்மை மற்றும் பகிர்ந்த அனுபவங்களில் காணப்படும் வலிமையுடன் மீண்டும் எழுதினார். இந்த முறிந்த காலக்கெடுவை அவர்கள் சரிசெய்ததால். அவை பன்முகம் முழுவதும் உள்ள உயிரினங்களுக்கிடையேயான பிணைப்பை மீண்டும் எழுப்பி. இணைப்பின் இழைகளுக்கு ஒளியை மீட்டெடுத்தன. ஆனால் ஒவ்வொரு வெற்றியின் போதும் ஒன்றுமில்லாத சக்தி வலுப்பெற்று. வெற்றிடத்தில் நிழல் போல சாம்ராஜ்யங்களை திருப்பியது. இறுதி மோதல் பிரபஞ்சத்தின் இதயத்தில். நேரத்திற்கு ஆரம்பம் அல்லது முடிவு இல்லாத ஒரு பரிமாணத்தில். குழு இறுதியாக சிதைவின் மூலத்தை எதிர்கொண்டது. தி வோய்ட்பிரிங்கர் உலகங்களுக்கு இடையே உள்ள வெறுமையிலிருந்து பிறந்த ஒரு நிறுவனம். அதன் இருப்பு ஒரு முரண்பாடானது. பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அல்லது அதிலிருந்து பிரிக்கப்படவில்லை. அது இருந்ததை அழிக்க மட்டுமே முயன்றது. அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் திரும்பச் செய்தது. வோய்ட்பிரிங்கர் இன் குரல் 1000 எதிரொலிகளைப் போல இருந்தது. அனைத்தும் ஒரே குரலில் பேசுகின்றன. உங்கள் தொடர்புகள் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இறுதியில் எல்லா பாதைகளும் வெறுமைக்கு இட்டுச் செல்கின்றன. ஆனால் இஷா தனது அணியின் முன் நின்று. உறுதியுடன் பதிலளித்தார். நாம் நடக்கும் பாதைகள் முடிவற்றவை. ஏனென்றால் அவை அர்த்தமுள்ளவை. அவை எப்போதும் வாழும் ஒவ்வொரு ஆன்மாவின் இழைகள். அந்த வார்த்தைகளால் ஈஷா துண்டை உயர்த்தி. நித்திய சுடரை அழைத்தார். சுடரின் ஒளியானது காலக்கோடுகளின் சுருளுடன் இணைந்தது. மேலும் அவர்களின் பயணத்தின் மூலம் அவர்கள் தொட்ட ஒவ்வொரு உயிரினத்தின் இழைகளும் பிரகாசத்துடன் துடிக்கத் தொடங்கின. மறுசீரமைப்பு வோய்ட்பிரிங்கர் ஒளி அதைச் சூழ்ந்ததால் பின்வாங்கியது. ஒன்றுமில்லாத சக்தி மெதுவாக இணைப்பின் கட்டுக்கடங்காத சக்தியின் முன் அவிழ்ந்தது. காலத்தின் இழைகள் மறுசீரமைக்கப்பட்ட மற்றும் முழுவதுமாக. நிறுவனத்தைச் சுற்றி கொண்டு ஓட்டத்தை இனி சீர்குலைக்க முடியாத இருத்தலின் துணிக்குள் அதை மீண்டும் இழுக்கிறது. இறுதி நூல் நெய்யப்பட்டபோது. காலத்தின் கீப்பர் மீண்டும் ஒருமுறை நிமிர்ந்து நின்றார். அதன் தங்க ஒளி முன்னெப்போதையும் விட பிரகாசமாக இருந்தது. நீங்கள் அதைச் செய்துவிட்டீர்கள். காப்பாளர் கூறினார். நீங்கள் மல்டிவர்ஸின் பாதையை மீண்டும் எழுதியுள்ளீர்கள். நித்திய சுடர் இப்போது இன்னும் பிரகாசமாக எரிகிறது. ஒரு புதிய விடியல். பிரபஞ்சம் மீட்டெடுக்கப்பட்ட நிலையில். ஈஷாவும் அவரது தோழர்களும் ஒன்றாக நின்று. இப்போது நிலையாக இருக்கும் மல்டிவர்ஸை பார்த்தனர். ஒன்றுமில்லாத சக்தி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இப்போது முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிரும் அந்த துண்டு. 1000 துண்டுகளாக உடைந்தது. ஒவ்வொரு துண்டும் பகுதிகள் முழுவதும் பரவியது. அடுத்த பயணி அவர்கள் நிறுத்திய இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருந்தது. செய்தி தெளிவாக இருந்தது. பாதை எல்லையற்றது. ஒவ்வொரு அடியும் புதிய சாத்தியங்களை உருவாக்குகிறது. நேரம் மற்றும் பன்முகத்தன்மையின் மறுசீரமைப்புடன். ஈஷாவும் அவரது தோழர்களும் தாங்கள் முன்பு சந்தித்ததைப் போலல்லாமல் தங்களை ஒரு மண்டலத்தில் கண்டனர். அது காலக்கெடுக்கள் இல்லாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. முடிவற்ற சாத்தியக்கூறுகள் மட்டுமே. இங்கே இதுவரை அவர்களை வழிநடத்திய நித்திய சுடர். முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரிந்தது. ஆனால் அது ஒரு அறிமுகமில்லாத ஆற்றலுடன் மிளிர்கிறது. இது ஒரு புதிய சவாலை முன்வைக்கிறது. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். இது அவர்களின் நம்பிக்கைகளின் மையத்தையும். அவர்கள் உருவாக்கிய பிணைப்புகளின் வலிமையையும் சோதிக்கும் ஒரு சவால். சாத்தியமான சாம்ராஜ்யம் குழு இந்த விசித்திரமான புதிய பரிமாணத்திற்குள் நுழைந்தபோது. அவர்கள் மாற்றும் யதார்த்தங்களின் பரந்த நிலப்பரப்பை கண்டுபிடித்தனர். உறுதியான அடையாளங்கள் அல்லது எல்லைகள் எதுவும் இல்லை. சுழலும் சாத்தியக்கூறுகளால் நிரப்பப்பட்ட முடிவற்ற இடம். காற்றானது ஆற்றலுடன் தடிமனாக இருந்தது. இருப்பின் துணி பாய்ந்து வடிவம் பெற காத்திருக்கிறது. நாங்கள் இப்போது அதே பாதையில் இல்லை. என்று செலீன் குறிப்பிட்டார். அவளது உணர்வுகள் எச்சரிக்கையாக இருந்தன. இந்த இடம் நேரம் அல்லது நிகழ்வுகளால் வரையறுக்கப்படவில்லை. இது தூய ஆற்றலின் இடம். அவர்களுடன் வந்திருந்த டைம் கீப்பர் விளக்கினார். இது சாத்தியக்கூறுகளின் சாம்ராஜ்யம். இது யதார்த்தமாக மாறுவதற்கு முன்பு அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஒன்றிணைக்கும் இடம். இங்கே ஒவ்வொரு தேர்வுக்கும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி உள்ளது. விதியின் இழைகள் நெய்யப்படுவது இங்குதான். ஆனால் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம். தங்களைச் சுற்றியிருக்கும் எல்லையற்ற விரிவைக் கண்டு பிரமிப்பும். அமைதியின்மையும் உணர்ந்து இஷா கேட்டாள். காவலாளியின் கண்கள் ஞானத்தால் மின்னியது. ஏனென்றால் நித்திய சுடர் சமநிலையின் சக்தி மட்டுமல்ல. இது ஒரு படைப்பு சக்தியும் கூட. இப்போது இந்த மண்டலத்தையும் அதன் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளையும். ஒரு புதிய நோக்கத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான நேரம் இது. படைப்பின் அழைப்பு
ஒரு பெரிய, எப்போதும் மாறாத ஒளியின் கேன்வாஸின் முன் குழு நின்றது. ஒவ்வொரு தேர்வும் ஒரு புதிய உலகத்தை, புதிய யதார்த்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வெற்றியிடம். நித்திய சுடர், இப்போது புதிய ஆற்றலுடன், இந்த கேன்வாஸின் மையத்தில் எரிந்து, அதன் பளபளப்பை உலகம் முழுவதும் செலுத்துகிறது. அடுத்து வருவதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், என்று கீப்பர் கூறினார். நீங்கள் இணைப்பின் சக்தி, பிணைப்புகளின் வலிமை ஆகியவற்றை கற்றுக்கொண்டீர்கள். இப்போது, அந்த அறிவை பெரிய ஒன்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. மல்டிவர்ஸின் எதிர்காலம் இந்த சாத்தியங்களை வடிவமைக்கும் உங்கள் திறனைப் பொறுத்தது. இஷா அவர்கள் முன் இருந்த பணியின் கனத்தை உணர்ந்து முன்னேறினார். நாங்கள் இதுவரை வந்துவிட்டோம், இணைப்புகள் துண்டிக்கப்படும்போது என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் உருவாக்கும் செயலே ஆபத்தானது என்றால் என்ன செய்வது. நாம் தவறான தேர்வுகளை எடுத்தால் என்ன செய்வது. காவலர் மென்மையாக சிரித்தார். சுடரின் வலிமை முழுமையில் இல்லை, ஆனால் தெரியாததை தழுவும் விருப்பத்தில் உள்ளது என்பதை நீங்கள் ஏற்கனவே நிரூபித்துள்ளீர்கள். வடிவமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது, ஆனால் உங்கள் இதயங்களே உங்கள் தேர்வுகளுக்கு வழிகாட்டும். தேர்வுகளின் சோதனை. அவர்களுக்கு முன் கேன்வாஸ் மாறத் தொடங்கியது, அவர்களின் கண்களுக்கு முன்பாக, தொடர்ச்சியான சாத்தியக்கூறுகள் உருவாகத் தொடங்கின. ஒவ்வொருவரும் ஒரு சாத்தியமான எதிர்காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர், ஒரு புதிய உலகம், ஒரு புதிய யதார்த்தம். சில பிரகாசமான மற்றும் துடிப்பான, வாக்குறுதி நிறைந்த. மற்றவை இருட்டாகவும் குழப்பமாகவும் இருந்தன, நிச்சயமற்ற தன்மையால் நிழலிடப்பட்டன. எப்போதும் நடைமுறைவாதியான ரவி, சாத்தியக்கூறுகளை எச்சரிக்கையுடன் பார்த்தார். ஒவ்வொரு முடிவும் விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் உருவாக்க முடியாது. செலீன் தலையசைத்தாள், அவளுடைய குணப்படுத்துபவரின் உள்ளுணர்வு முடிவின் எடையை உணர்ந்தது. நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்த சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு படைப்பும் நம்மை இணைக்கும் தொடர்புகளை மதிக்க வேண்டும். தானே, கதை சொல்லி, கேன்வாசுக்கு அருகில் நுழைந்தார், அவரது கண்கள் உற்சாகத்தில் மின்னுகின்றன. ஆனால் இதுவரை எழுதப்படாத ஒன்றை உருவாக்குவதில், தெரியாதவற்றிலும் அழகு இருக்கிறது. ஒரு புதிய கதை. இஷா சுழலும் காட்சிகளின் முன் நின்றாள், அவள் மனம் துடித்தது. நாம் புதிய யதார்த்தங்களை உருவாக்க முடியும், ஆனால் அவை இணைக்கப்பட்டவை, அர்த்தமுள்ளவை என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது. படைப்பின் இதயம். குழு அவர்களின் தேர்வுகளை யோசித்தபோது, நித்திய சுடர் மீண்டும் ஒருமுறை மின்னியது. ஒரு ஒளிக்கற்றை மேல்நோக்கிச் சுட்டது, சாத்தியக்கூறுகளின் மையத்தை ஒளிரச் செய்கிறது. ஒளிக்குள் ஒரு உருவம் நின்றது, மின்தினி, பிரகாசமாகவும் வலிமையாகவும் இருந்தது, அவளுடைய வடிவம் சுடரின் அரவணைப்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது. மின்தினி. இஷா கிசுகிசுத்து, முன்னேறினாள். மின்தினியின் குரல் உலகெங்கும் எதிரொலித்தது. நீங்கள் ஏற்கனவே உலகங்களை கட்டிவிட்டீர்கள், ஈஷா. இப்போது, நீங்கள் மல்டிவர்ஸின் அடித்தளத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். இதைச் செய்ய, நீங்கள் இதயத்திலிருந்து உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு உலகமும், ஒவ்வொரு சாம்ராஜ்யமும், நீங்கள் உருவாக்கிய இணைப்புகளால் இணைக்கப்பட வேண்டும். சுடர் ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல, அனைவரையும் ஒன்றிணைக்கும் பந்தம். புரிதலின் எழுச்சியை உணர்ந்த இஷா, தன் கையை கேன்வாஸில் வைத்தாள். நாங்கள் இதயத்திலிருந்து உருவாக்குகிறோம், எங்கள் பிணைப்புகள் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கட்டும். புதிய பகுதிகளின் உருவாக்கம். அவர்களுக்கு முன் கேன்வாஸ் மாறத் தொடங்கியது, அவர்களின் கண்களுக்கு முன்பாக, தொடர்ச்சியான சாத்தியக்கூறுகள் உருவாகத் தொடங்கின. ஒவ்வொருவரும் ஒரு சாத்தியமான எதிர்காலத்தை பிரதிநிதித்து வப்படுத்தினர், ஒரு புதிய உலகம், ஒரு புதிய யதார்த்தம். சில பிரகாசமான மற்றும் துடிப்பான, வாக்குறுதி நிறைந்த. மற்றவை இருட்டாகவும் குழப்பமாகவும் இருந்தன, நிச்சயமற்ற தன்மையால் நிழலிடப்பட்டன. எப்போதும் நடைமுறைவாதியான ரவி, சாத்தியக்கூறுகளை எச்சரிக்கையுடன் பார்த்தார். ஒவ்வொரு முடிவும் விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் உருவாக்க முடியாது. செலீன் தலையசைத்தாள், அவளுடைய குணப்படுத்துபவரின் உள்ளுணர்வு முடிவின் எடையை உணர்ந்தது. நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்த சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு படைப்பும் நம்மை இணைக்கும் தொடர்புகளை மதிக்க வேண்டும். தானே, கதை சொல்லி, கேன்வாசுக்கு அருகில் நுழைந்தார், அவரது கண்கள் உற்சாகத்தில் மின்னுகின்றன. ஆனால் இதுவரை எழுதப்படாத ஒன்றை உருவாக்குவதில், தெரியாதவற்றிலும் அழகு இருக்கிறது. ஒரு புதிய கதை. இஷா சுழலும் காட்சிகளின் முன் நின்றாள், அவள் மனம் துடித்தது. நாம் புதிய யதார்த்தங்களை உருவாக்க முடியும், ஆனால் அவை இணைக்கப்பட்டவை, அர்த்தமுள்ளவை என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது. படைப்பின் இதயம்.
குழு அவர்களின் தேர்வுகளை யோசித்தபோது. நித்திய சுடர் மீண்டும் ஒருமுறை மின்னியது. ஒரு ஒளிக்கற்றை மேல் நோக்கிச் சுட்டது. சாத்தியக்கூறுகளின் மையத்தை ஒளிரச் செய்கிறது. ஒளிக்குள் ஒரு உருவம் நின்றது. மின்தினி பிரகாசமாகவும் வலிமையாகவும் இருந்தது. அவளுடைய வடிவம் சுடரின் அரவணைப்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது. மின்தினி இஷா கிசுகிசுத்து முன்னேறினாள். மின்தினியின் குரல் உலகெங்கும் எதிரொலித்தது. நீங்கள் ஏற்கனவே உலகங்களை கட்டிவிட்டீர்கள் ஈஷா. இப்போது நீங்கள் மல்டிவர்ஸின் அடித்தளத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும். இதைச் செய்ய நீங்கள் இதயத்திலிருந்து உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் நீங்கள் உருவாக்கிய இணைப்புகளால் இணைக்கப்பட வேண்டும். சுடர் ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல, அனைவரையும் ஒன்றிணைக்கும் பந்தம். புரிதலின் எழுச்சியை உணர்ந்த இஷா தன் கையை கேன்வாஸில் வைத்தாள். நாங்கள் இதயத்திலிருந்து உருவாக்குகிறோம். எங்கள் பிணைப்புகள் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கட்டும். புதிய பகுதிகளின் உருவாக்கம். குழு தங்கள் இடத்தை பிடித்தது. ஒவ்வொன்றும் புதிய உருவாக்கத்திற்கு பங்களித்தன. ரவியின் மனம் கட்டமைப்பு மற்றும் புதுமைகளில் கவனம் செலுத்தியது. முன்னேற்றம் மற்றும் நிலைத்தன்மையை சமநிலைப்படுத்தும் புதிய பகுதிகளின் முதுகெலும்பாக அமைகிறது. செலினின் குணப்படுத்தும் தொடுதல் இந்த பகுதிகளை வளர்த்தது. அவர்கள் பச்சாதாபத்துடனும் அக்கறையுடனும் செழித்து வளர்வதை உறுதி செய்தது. தானே ஒவ்வொரு உலகத்தின் கட்டமைப்பிற்குள் கதைகளை நெய்து. நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அவற்றின் இருப்பின் மையத்தில் உட்பொதித்தார். தலைவி ஈஷா அனைத்தையும் ஒருங்கிணைத்தார். தன் இதயத்தில் தீப்பிழம்புடன் இணைப்பின் சாராம்சத்துடன் படைப்புகளை புகுத்தினாள். ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் தனிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் உறவுகள் இரக்கம் மற்றும் பகிரப்பட்ட நோக்கம் ஆகியவற்றின் இழைகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேலை செய்ய சாம்ராஜ்யங்கள் வடிவம் பெறத் தொடங்கியது. ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை ஆனால் இணைக்கப்பட்டவை. அவற்றின் முன் இருக்கும் பரந்த அளவிலான சாத்தியக்கூறுகளை குறிக்கின்றன. சில உலகங்கள் படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்புகளால் பிரகாசித்தன. மற்றவை குணப்படுத்துதல் மற்றும் ஒற்றுமையுடன் பிரகாசித்தன. ஒவ்வொரு படைப்பும் குழுவின் சமநிலை மற்றும் இணைப்பு பற்றிய புரிதலின் பிரதிபலிப்பாகும். எல்லையற்ற எதிர்காலம். இறுதி சாம்ராஜ்யம் மையமானது. உருவாக்கப்பட்ட அனைத்திற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது. இது ஒரு இணைப்பாக நின்றது. ஒளி மற்றும் ஆற்றலின் வலையில் அனைத்து பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கிறது. குழு அதன் முன் நின்று சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து வெளிவருவதை பார்த்து கொண்டிருந்தது. இது ஆரம்பம்தான் என்று இஷா மெதுவாகச் சொன்னாள். அவள் குரலில் பிரமிப்பு நிரம்பியது. காலத்தின் காவலர் மீண்டும் தோன்றினார். அவரது வடிவம் பெருமையுடன் ஒளிரும். பன்முகம் தொடர்ந்து வளரும். பரிணாம வளர்ச்சி மற்றும் மாறுகிறது. ஆனால் இப்போது நீங்கள் செய்த தேர்வுகளால் வழிநடத்தப்படுகிறது. இணைப்பில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். அது அதன் நீண்ட ஆயுளை உறுதி செய்யும். நித்திய சுடர் நெக்சஸின் மையத்தில் பிரகாசமாக எரிந்தது. அதன் ஒளி அவர்களுக்கு முன்னால் இருந்த எல்லையற்ற ஆற்றலை பிரதிபலிக்கிறது. ஒரு புதிய மரபு. குழு சாத்தியமான சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேற தயாராகும் போது. கீப்பர் மீண்டும் ஒருமுறை பேசினார். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உருவாக்கிய பாதை உங்களுக்காக மட்டுமல்ல. இது பல்லினத்திலுள்ள ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உரியது. எண்ணற்ற காலக்கெடுவில் வெளிப்படும் எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துள்ளீர்கள். நீங்கள் ஈஷா அதை தொடர்ந்து வழிநடத்துவீர்கள். இஷா தன் இதயத்தில் சுடரின் சக்தியின் கணத்தை உணர்ந்து தலையசைத்தாள். முடிவற்ற பயணத்தில் நாங்கள் ஒரு படி மட்டுமே. அதனுடன் அவர்கள் போர்ட்டல் வழியாக மீண்டும் மல்டிவர்ஸில் நுழைந்தனர். தங்கள் பணியை தொடரத் தயாராக இருந்தனர். அவர்களுக்கு பின்னால் சுடர் பிரகாசமாக எரிந்தது. அதன் ஒளி ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. இது இணைப்பின் பாதையில் சென்ற அனைவருக்கும் வழிகாட்டும். முடிவில்லாத எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மின்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே எபிசோடில் -7 தொடரும்.